ஒரு அழகான காட்டில் நிறைய மரங்களும் செடிகளும் இருந்தன. அந்த காட்டில் குட்டி குரங்கு ஒன்று சந்தோஷமாக துள்ளி விளையாடிக் கொண்டிருந்தது. அந்த குரங்கு ரொம்பவும் குறும்பானவன். மரத்துக்கு மரம் தாவுவதும் பழங்களை பறித்து சாப்பிடுவதும் தான் அவனுக்கு பிடித்த வேலை. ஒரு நாள் அந்த குட்டி குரங்கு ரொம்பவும் பசியோடு பழங்களை தேட ஆரம்பித்தான். எல்லா மரங்களிலும் பழங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இருந்தன. அவனுக்கு வயிறு நிறைய சாப்பிடணும்னு ஆசையாயிருந்தது. அப்போது அவன் ஒரு வித்தியாசமான மரத்தை பார்த்தான். அந்த மரம் மற்ற மரங்களைப் போல இல்லாமல் நல்ல பெரியதாகவும் பளபளப்பாகவும் இருந்தது. அதிலே நிறைய மஞ்சள் நிறமான மாம்பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. அந்த குரங்குக்கு அந்த மாம்பழங்களை பார்த்ததும் ரொம்பவும் சந்தோஷமாகிவிட்டது. குட்டிக் குரங்கு அந்த மரத்தின் கிட்டே போய் ஆசையா அந்த மாம்பழங்களை பார்த்தான். ஆஹா, இவ்வளவு மாம்பழங்களா? இது எல்லாத்தையும் நான் ஒருத்தனே சாப்பிடணும்னு நினைச்சான். உடனே அந்த மரத்தை பார்த்து, எனக்கு இந்த மரத்துல இருக்கிற எல்லா மாம்பழங்களும் வேணும்னு சொன்னான். சொன்னதும் என்ன ஆச்சரியம்! அந்த மரத்துல இருந்த எல்லா மாம்பழங்களும் டக் டக்னு கீழே விழுந்து ஒரு பெரிய குவியலா குவிஞ்சுது. குட்டி குரங்குக்கு ஒரே சந்தோஷம். இவ்வளவு மாம்பழங்களை ஒரே இடத்துல பார்த்ததே இல்லை. அவன் எல்லாத்தையும் எடுத்து வயிறு நிறைய சாப்பிட ஆரம்பிச்சான். ஆஹா, எவ்வளவு இனிப்பா இருக்கு என்று சொல்லிக்கிட்டே சாப்பிட்டான். அவனோட வயிறு கொஞ்சம் கொஞ்சமா நிறைய ஆரம்பிச்சது. வயிறு நிறைஞ்ச பிறகும் அந்த குட்டி குரங்குக்கு இன்னும் ஆசை அடங்கல. இவ்வளவு சுவையான மாம்பழங்களை நான் மட்டும் சாப்பிட்டா எப்படி? இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டா அப்புறமா சாப்பிடலாமேன்னு நினைச்சான். மறுபடியும் அந்த மரத்தை பார்த்து, எனக்கு இன்னும் நிறைய மாம்பழங்கள் வேணும், நாளைக்கும் சாப்பிடுறதுக்குன்னு கேட்டான். உடனே மறுபடியும் நிறைய மாம்பழங்கள் கீழே விழுந்து முன்னாடி இருந்த குவியலோட சேர்ந்துகிட்டது. இப்போ அந்த குட்டி குரங்கை சுத்தி ஒரே மாம்பழங்கள்தான். அவனால நகரக்கூட முடியல. அவன் ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு அந்த மாம்பழங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு முன்னாடி சாப்பிட்டது ஜீரணமாகாம வயிறு வேற வலித்தது. அப்போதான் அந்த குட்டி குரங்குக்குத்தான் தான் செஞ்சது தப்புன்னு புரிஞ்சது. ஐயோ, நான் பேராசைப்பட்டதால் தானே இவ்வளவு மாம்பழங்கள் இங்கே குவிஞ்சிருக்கு, என்னால நகரக்கூட முடியலையேன்னு நினைச்சான். உடனே அந்த மரத்தை பார்த்து, நான் முன்னாடி கேட்ட எல்லா மாம்பழங்களும் மறைஞ்சிடணும்னு சொன்னான். சொன்னதும் என்ன ஆச்சரியம்! டக் டக்னு எல்லா மாம்பழங்களும் மாயமா மறைஞ்சு போயிடுச்சு. மாம்பழங்கள் எல்லாம் மறைஞ்சதும் குட்டி குரங்குக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. அவனுக்கு புரிஞ்சது, நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும்தான் ஆசைப்படணும்னு. பேராசைப்பட்ட கஷ்டம்தான் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டான். அடுத்த நாள் அந்த குட்டி குரங்கு மறுபடியும் அந்த மரத்துக்கு போச்சு. ஆனா இந்த முறை தனக்கு கொஞ்சமா மாம்பழங்கள் மட்டும் வேணும்னு கேட்டுச்சு. கிடைச்ச மாம்பழங்களை எடுத்துக்கிட்டு போற வழியில தன்னோட மத்த குட்டி குரங்கு நண்பர்களை பார்த்தான். அவங்க கிட்ட அந்த மாம்பழங்களை கொடுத்து எல்லாரும் சந்தோஷமா சேர்ந்து சாப்பிட்டாங்க. அப்போதான் அந்த குட்டி குரங்குக்கு புரிஞ்சது, பகிர்ந்து சாப்பிடுறதுல தான் உண்மையான சந்தோஷம் இருக்குன்னு. அதுக்கப்புறம் அந்த குட்டி குரங்கு எப்பவுமே பேராசைப்படாம தனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு மத்தவங்களுக்கும் கொடுத்து சந்தோஷமா வாழ்ந்துச்சு.